ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் லைஃப்லேயே ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை, ஒரு 2 மினிட்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக போய் பாருங்கள். ஃப்ரெண்டு ஒருத்தன் அடிக்கடிக்கு புலம்பிட்டே இருப்பான். என்ன இவன் அடிக்கடிக்கு புலம்பிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு சரி ஜஸ்ட் போய் ஒரு விசிட் வாமா ஒரு அப்ரோச் பண்ணேன். என்ன இஷ்யூஸ், நான் உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு போது அவன் சொல்கிறான். இந்த சைட் பார்த்தா ஒர்க்கில் எனக்கு நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து வீட்டில் வந்து சரியாக வந்து என்னை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. காம்படிஷன்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து எல்லாருமே கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. இவ்வளோ விஷயம் வந்து அவன் கூட ஒரு 5 மினிட்ஸ் தான் பேசியிருப்பேன். அவ்வளோ நெகட்டிவாக பேசுகிறான். அப்போ தான் அவங்ககிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் சொன்னேன். நீ சொல்கிறது எல்லாமே எல்லாருக்குமே இருக்குது. இந்த வேர்ல்டில் ஒர்க் ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர், ஏன் நம்ம கூட இருக்கிற பர்சன்ஸ் கூட வந்து நம்மளை கம்பேர் பண்ணி பேசுறது கூட வந்து இது வந்து ஒரு நோய் மாதிரி ஒரு காமன் திங் தான். இப்போ நார்மலாக இப்போ சுகர் எல்லாருக்குமே வருதுன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இதுவும் ஒரு காமனான ஒரு திங் தான். ஆனால் அதுலேருந்து எப்படி வெளியே வரணுன்றதை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். எல்லாருமே பிரச்சனை ப்ராப்ளம்ஸை பற்றி மட்டுமே தான் பேசுறீங்க, சொல்யூஷனை பற்றி என்னைக்காவது பேசுறீங்களா அப்படின்னு கேட்டேன். அவன் அதுக்கு சொன்னான், உனக்கு என்னப்பா அப்படின்ற மாதிரி திரும்பி என்ன பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்டான். நான் அப்போ தான் ஒரே ஒரு விஷயம் சொன்னேன். உனக்கு 2 கை இருக்குது, 2 கால் இருக்குது, பார்க்கறதுக்கு 2 கண் இருக்குது, ஒர்க்குக்குன்னு உனக்குன்னு வந்து ஒரு பாஸ் இருக்காங்க, உன்னை வந்து வேலைக்கு எடுத்திருக்காங்க. இதே இடத்துல இதே ஏரியாவில் கை இல்லாதவங்க, கால் இல்லாதவங்க, என் கண் இல்லாதவங்க, சரி எல்லாமே இருக்குன்றவங்க கூட, வேலை இல்லாதவங்க, சரி எல்லாமே இருக்கு, ஆனால் வந்து எஜுகேஷன் இல்லாதவங்க வந்து பார்த்தோன்னா இவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சில விஷயம் இல்லாதவங்களும் லைஃப்பில் வந்து பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. பட் அவங்கக்கிட்ட இருந்த ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவங்களோட தன்னம்பிக்கை மட்டும்தான். உன்னோட தன்னம்பிக்கை நீ வளர்த்துக்கோ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் சொல்கிறேன். நம்ம கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்றது ஒரு முட்டாள்தானா? இதுவே ஒரு புத்திசாலி என்ன தெரியுமா சொல்லுவான்? நம்ம கிட்ட வந்து 2 கை இருக்கு, 10 விரல் இருக்கு, பார்க்கறதுக்கு வந்து கண் இருக்கு, யோசிக்கிறதுக்கு மூளை இருக்குன்றதை யோசிப்பான். நீ வந்து அறிவாளியா இருக்கியோ முட்டாளா இருக்கியோன்றது முக்கியம் இல்லை. நீ சந்தோஷமா இருக்கணும்னா உன்னோட தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோ. உனக்கு எந்த துறையில வந்து ஜெயிக்கணும்னு தோணுதோ அதுல நீ இறங்கி வேலை பாரு. ஒரு நாள் கண்டிப்பா அந்த ஒர்க்கே உன்னை நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போய்விடும். அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சின்ன ஃபேக்ட் என்னன்னா, இவ்வளோ நாள் நீ வாழ்ந்த லைஃப்ல உனக்கு என்ன கிடைச்சதுன்றது தெரியாது. இன்னைக்கு நீ இந்த ஒரு 2 மினிட்ஸ் இந்த வேர்ட்ஸை நீ லிசன் பண்ணியிருப்ப பார்த்தியா? இதுல இருந்தே உன் லைஃப் வந்து ரொம்ப குட்டாக ஸ்டார்ட் ஆகும். அதனால உன்னோட கான்ஃபிடென்ஸை டெவலப் பண்ணு. உனக்கு எந்த ஸ்கில்ல வந்து நீ ரொம்ப ஆர்வமாக கற்றுப்ப, அதில் இறங்கி நீ வேலை பார்க்க ஆரம்பிச்சுன்னா உனக்கு டைம் போகிறதே தெரியாதோ அந்த ஸ்கில்லை நீ டெவலப் பண்ணு. அது ஸ்கில் வந்து மக்களுக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்றதையும் யோசி. அதுக்கான ஒர்க்கை பாரு. கண்டிப்பாக நீயும் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவான்றதை என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன். இதே தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் நான் சொல்கிறேன். நம்ம கிட்ட இல்லை இது இல்லை அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வாழ்க்கையில் முன்னேற பார்ப்போம். கண்டிப்பாக உங்களோட ஒர்க்கு எல்லாருக்குமே பிடிச்சதுன்னா எல்லாருமே வந்து உங்களுக்காக வருவாங்க. எல்லாரும் மட்டும் இல்லை, நானும் உங்களுக்காக வருவேன். சின்ன விஷயம், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரெல்லாம் நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர் அவங்க லைஃப்பில் ஒரு மொமெண்ட்டே சேஞ்ச் பண்ணலாம்.